வணக்கம். நம்ம மாயம் ஸ்டுடியோஸ் யூடியூப் சேனல்ல ஒரு நாளைக்கு 5 வீடியோஸ் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். எல்லா வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரணும்னாக்கா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே ஒரு பெல் ஐகான் இருக்கும், ஆல் நோட்டிஃபிகேஷன். அதை கிளிக் பண்ணிடுங்க. அதை கிளிக் பண்ணா மட்டும்தான் நான் போடுற வீடியோஸ் ஒன்று நீங்க பார்க்க முடியும். அண்ட் மாயம் ஸ்டுடியோஸ் போலவே மாயம் பக்தி அண்ட் மாயம் லைஃப் ஸ்டைல் இந்த சேனல்ஸையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க, ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருங்க. யூடியூபை தாண்டி அடுத்தடுத்த அப்டேட்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம மாயம் ட்ரெண்ட்ஸ் ஃபேஸ்புக் பேஜை ஃபாலோ பண்ணிடுங்க. கூடவே மாயம் ஸ்டுடியோஸ் 9 என்ற இன்ஸ்டாகிராம் பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கங்க. இது எல்லாத்துக்கான லிங்க்ஸையும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன். நன்றி. நம்ம முன்னோர்லாம் பார்த்தீங்கன்னா 6 மணிக்கு மேலே அதிகபட்சம் 8 மணிக்கு மேலே முடிச்சுனே இருக்க மாட்டாங்க. அதே மாதிரி காலையில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சூரியன் வர வரைக்கும் காத்துட்டு இருக்க மாட்டாங்க. சிந்திச்சா தான் செயல்பட ஆரம்பிக்கும். அதை எண்ணங்களை குறைச்சாலே உங்களுக்கு வேற விஷயம் செயல்பட ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு எனர்ஜெட்டிக்காக ஆகிடும். இந்த உலகத்திலேயே 100% ஆட்டோமேட்டிக்னா நம்ம உடல் மட்டும்தான். ஆக்சுவலி ஹிப்னோட்டிஸ் ஒரு நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்தலாம்னா அதுதான் நாங்கள் நோய்களை குணப்படுத்துறது தான். நீங்கள் உதாரணத்துக்கு ஹாஸ்பிட்டலில் போனீங்கன்னா மாத்திரை மருந்து கொடுப்பாங்க. ஆனால் டாக்டர் ஒன்று சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? நீங்கள் இங்கே அட்மிட் ஆகுங்க, நாங்கள் உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தா தான் சரியாகணும். இதே மருந்தை நீங்கள் வீட்டில் எடுத்தால் கூட ட்ரீட்மெண்ட்டுக்கே வராது. ஏன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு எண்ணெய் அலைகள் சும்மா இருக்காது. மற்ற விஷயத்த போய் கனெக்டிவிட்டி ஆகும். வேறு ஒரு ஃபோன் எடுத்துன்னு போவீங்க, வேறு ஒரு விஷயத்த போவீங்க. இதோடு பார்த்தீங்கன்னா நீங்கள் அட்மிட் பண்ணுவாங்க ஹாஸ்பிட்டலில். இதோட இன்னும் உங்களை பர்ஃபெக்டாக ரெடி பண்ணனா ஐசியூவில் எடுத்துன்னு வைப்பாங்க. அப்போ என்ன யாரையும் உள்ளே விட மாட்டாங்க. உங்களுக்கு நல்ல உறக்கத்தை கொடுப்பாங்க. இதான் விஷயம். அனஸ்தீசியா ஆக்சுவலி உங்களுக்கு தூக்கத்துக்கு உண்டான எல்லா டேப்லெட்டு இன்ஜெக்ஷனை போட்ட உடனே நீங்கள் எவ்வளோ நம்ம முன்னோர்லாம் பார்த்தீங்கன்னா 6 மணிக்கு மேலே அதிகபட்சம் 8 மணிக்கு மேலே முடிச்சுனே இருக்க மாட்டாங்க. அவங்களோட வேலை என்னென்னா உழைக்கணும். அதேமாதிரி காலையில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சூரியன் வர வரைக்கும் காத்துட்டு இருக்க மாட்டாங்க. அந்த சவுண்டு கேட்டாலும் ஆட்டோமேட்டிக்காக எழுந்து போய் என்ன பண்ணுவாங்க, அவங்க வேலைக்கு போயிடுவாங்க. இந்த விஷயத்த செய்ததால் தான் அவங்க பல வருஷங்களாக குறைஞ்சது ஒரு 100 வருஷமாவது வாழ்ந்துட்டு இருப்பாங்க. நம்ம இந்த ஜென்ரேஷனில் பார்த்தீங்கன்னா அந்த வயசானவங்க அந்த சர்வசாதாரணமாக இருக்க அந்த ஏஜ் ஆனவங்களை நம்ம பார்க்கறதுக்கு ஜென்ரேஷனே கிடையாது. எல்லாம் யங்ஸ்டரே இப்போல்லாம் இருக்க முடியாது. 50 வயசு 60 வயசுனாலே பெரிய விஷயம் நினைக்கிறீங்க. ஆனால் அந்த காலத்தில் எவ்வளோ வருஷம் இருந்தாங்க. என்னென்னு கேட்டால் நல்லா உழைப்பாங்க, நல்லா சாப்பிடுவாங்க, நல்லா தூங்குவாங்க. அந்த தூக்கம் தான் அவங்கள 100% அவங்கள வேல்யூஷனாக ஆகும். எல்லாரும் நீங்கள் போய் பாருங்கள், டெக்னாலஜியே இருக்காது அவங்களுக்குள்ள. அந்த இயற்கை கூட ஒன்றி வாழ்க்கை செலுத்துவாங்க. அந்த வாழ்க்கையை மட்டும்தான் நான் உங்களுக்கு சொல்கிறது. எந்தவித நீங்கள் பயிற்சியெல்லாம் உங்கள் உடலை வச்சு தான் நீங்கள் பயிற்சி பண்ண போகிறீங்க. உங்களோட எனர்ஜி வச்சு தான் நீங்கள் ட்ரைனிங் பண்ண போகிறீங்க. இதுக்கு 100% பர்ஃபெக்டாக செயல்பட ஆரம்பிச்சிடும். நீங்கள் ஒண்டி கற்றுக்கினாலே அடுத்த ஜென்ரேஷன் என்ன ஆகும், உங்களோட ஜெனட்டிக்கே இதுக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க 7ஆம் அறிவு படம் மாதிரி தான். உங்களோட ஜெனட்டிக் செல்லில் கண்டிப்பாக இது இருக்கும், இல்லாத கிடையவே கிடையாது. நீங்கள் இந்த சூட்சுமோட அதாவது இன்னர் சோல் எப்படின்னா நம்மளை பற்றி இவன் எப்போ கற்றுப்பான், ஒவ்வொரு மனிதனும் தெய்வீக நிலையிலும் தெய்வீக ஆற்றல் பெற்றவர்கள் தான். ஆனால் அவங்க அதை உணரத்தே கிடையாது. நம்ம சொல்லுவாங்க சில பேர்லாம் கல்லை போய் வேண்டாம், இவன் கல்லுக்குள்ளே என்ன ஆகுதுன்னு. அப்படி கிடையாது. அதுக்குள்ளே ஒன்றும் இல்லை தான். நீ அதை வேண்ட என்ன நடக்குன்னா கண்டிப்பாக நீயே உன்னை உணரக்கூட ஆரம்பிச்சுடுவேன். ஒரு கல்லுலேயே உள்ள விஷயம் இருக்குதுன்னா நீங்கள் உணர்ந்துட்டீங்கன்னா நீங்களே எல்லா விஷயமே செய்யலாம். நோய்களை குணப்படுத்தலாம். நீங்கள் சொல்கிறதெல்லாம் செயல்பட ஆரம்பிக்கும். இதெல்லாமே செய்கிறது தான் ஹிப்னோட்டிசம். இப்போ நம்ம ஹிப்னோட்டிசம் ட்ரீட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒருத்தரை எப்படி ட்ரீட்மெண்ட் பண்ணுவோன்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு மிஸ்மேரேஜ் மூலிமா ட்ரீட்மெண்ட் கொடுப்போம். எப்படின்னா அவங்கள கமெண்ட்ஸ் லைட்டாக போட ஆரம்பிப்போம். அதில் சில பேருக்கு இதில் சில பேருக்கு உடனேவே ஆழ்நிலைக்கு போயிடுவாங்க. சில பேருக்கு ஒரு 1 hour கூட அவங்க கமெண்ட்ஸ் அப்படி போட்டவுனையும் சில பேரில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 hour 5 hour கூட அவங்க டீப் ஸ்லீப்பில் இருப்பாங்க. அவங்க எழுஞ்சி நாங்கள் எப்போயுமே ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு நோட்ஸ் எடுத்துப்போம். டைமிங்கில் நோட்ஸ் பண்ணி அவங்க என்ன சொல்லலான்னு கேட்டிங்கன்னா, சார் நீங்கள் பேசுகிறதெல்லாம் எனக்கு நல்லா கேட்டுச்சு, நான் முடிச்சுருந்தான் இருந்தேன் சார் அப்படின்வாங்க. ஆனால் எங்கள் கூட ட்ரீட்மெண்ட்டுக்கு வருவாங்க, யாருன்னா ஒருத்தர் கூட்டின்னு வருவாங்க. அவங்கக்கிட்ட சொல்லிவிடுவோம், நோட்ஸ் பண்ணிப்போம். என்னென்னு கேட்டால் நிமிடங்கள் யுகங்கள் உங்களுக்கு நிமிடங்களாக தோன்றும். எப்படி நீங்கள் ஆழ்நிலையில் இருந்தீங்கன்னா நீங்கள் சொல்லுவீங்களா, இப்போ சொன்னல ஒரு வீடியோஸ் இல்லாமல் மாதிரி 50 வருஷம் 100 வருஷம் தியானம் இருந்தால் கூட அவங்களுக்கு எப்படி இருக்கும், ஒரு சிட்டிக்கு போடுற மாதிரி இருக்கும். அந்த நிலையில் தான் உங்களுக்கு என்ன பண்ணுறான், ஹிப்னாட்டிசம் பண்ண சொல்ல 5 hours 4 hours எவ்வளோ ஹவர்ஸ் இருந்தால் கூட உங்களுக்கு சிட்டிக்கு போடுற மாதிரி இருக்கும். ஆனால் உங்கள் உடல் என்ன பண்ணோம், அசைவற்ற நிலையில் இருக்கும், உணர்வற்ற நிலையில் இருக்கும். ஆனால் உங்களோட எண்ண அலைகள் வெளிப்படுத்திக்கினே இருக்கும். என்ன இல்லை, ஆனால் ரீட் ஆகாது. ஏதோ கேட்ட மாதிரி இருக்கும். என்னான்னு கேட்டால் ஒன்றுமே தெரியாது. இந்த நிலையில தான் உங்களை செலுத்திட்டு இந்த நிலையில் தான் நோய்களை குணப்படுத்தும். சார் நோயை குணப்படுத்துறேன்னா அது எப்படி ட்ரீட்மெண்ட் பண்ணுறீங்கன்னா ஒன்றுமே இல்லை.
உங்களோட எண்ண அலையில் இருந்து அந்த எண்ணங்கள் இருக்குது இப்போ நோயோட எண்ணங்களை அதை கம்மி பண்ணிவிடும். உங்களுக்கு அந்த எண்ணமே மறந்து போயிடும். ஒரு விஷயம் ஞாபகம் இருந்தால் தானே உங்களுக்கு அதை பற்றி உங்களுக்கு சிந்திச்சா தானே செயல்பட ஆரம்பிக்கும். அதை எண்ணங்களை குறைச்சாலே உங்களுக்கு வேறு விஷயம் செயல்பட ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு எனர்ஜெட்டிக்காக ஆகிடும். அந்த விஷயத்தை கம்மி பண்ண உங்களுக்கு ஈஸியாக அந்த நோய்கள் வந்து படிப்படியாகவே குணமாக ஆரம்பிச்சிடும். சில பேருக்குலாம் உடனே சடனில் கூட இங்கே சரியாயிலாம் இருக்குது. மிராக்கலாக இருந்திருக்கு. எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தங்க பைபாஸ் நாளைக்கு வந்து இந்த ஹார்ட்டில் வந்து பிளாக் இருக்குது எடுத்துக்கணுன்னாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா எனக்கு அவர் கிட்டத்தட்ட ஒரு 80 வயசு இருக்கு. அவர் என்கிட்ட வந்தார். சார் எதனா ட்ரீட்மெண்ட் பண்ண முடியுமா? நான் சொன்னேன் சரி அட்வொகேட் தான் அவர். பண்ணலாமே அப்படின்னா என்கிட்ட காசு இல்லாத நான் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டேன். ஏன்னு கேட்டிங்கன்னா நிறைய பேர் இங்கே வருவங்களாம் அப்படின்னா எங்களையே சோதித்து பார்ப்பாங்க. நீங்கள் பணம் கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக உண்மையாக இருப்பாங்க தான் நாங்கள் அப்படி கேட்டோம். அவர் என்கிட்ட இல்லவே இல்லை. ஒரு 100 ரூபா இருக்குதுண்ணா. நான் சொன்னேன் அதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்ட்டு. அவர் அப்போ என்கிட்ட என்ன சொன்னார்னா, நான் அட்வொகேட் சார், என்கிட்ட எனக்கு எதனா பண்ணி கொடுக்கணும். இப்போ கூட இருக்குது. 2-3 புக்கு கொடுத்தாரு. இதெல்லாம் நீங்கள் வச்சுங்க. ஒரு அவரால் முடிஞ்சது ஏதோ எலுமிச்சம்பழம் ஒன்று கொடுத்தாரு. எனக்கு ஒரு விஷயம் தோணுச்சுன்னா செய்வேன், இல்லாட்டி செய்யவே மாட்டேன். ஏன்னா ஹிப்னாட்டிசம் பொறுத்தவரைக்கும் எனக்கு மைண்ட் ரீடிங் ஆனால் தான் ஒரு விஷயத்த செய்வேன். இல்லாட்டி தேவையில்லாத உன் உடல் ஏற்றுக்காத விஷயத்தை நான் செய்யவே கூடாது. அப்படின்னப்பனா அவர் சர்வசாதாரணமாக செய்த ஒரு 1 ஹவர் இருந்தார். எழுஞ்சி ஒரே ஒரு வார்த்தை சொல்லிட்டு போனார். சார் நல்ல காலம் சார், ஒரு நாள் முன்னாடி வந்துட்டேன், இல்லாட்டி நான் போய் ஆப்ரேஷன் பண்ணியிருப்பேன். இங்கே என்னன்னு கேட்டிங்கன்னா ஒன்றுமே கிடையாது. நம்ம உடலில் மூவப்ப சக்தி ஓட்டம் இருக்கும். இந்த மூவப்ப சக்தி ஓட்டத்தை செமி நிலையில் வைக்கவும் முடியாது. ஆனால் வச்சுட்டா சீராக இருக்கும். அது எப்போனா எப்போதும் வைக்க முடியாது. உங்களுக்கு பிரச்சனை வர சொல்ல, அதாவது ஹீட் எனர்ஜி, உங்களுக்கு வந்து கூல் எனர்ஜி, இதை வந்து செமி நிலையில் வைக்க முடியாது. அதை வச்சா எல்லாமே கிளியர் ஆகும். இந்த உடலில் இந்த உலகத்திலேயே 100% ஆட்டோமேட்டிக்னா நம்ம உடல் மட்டும்தான். அது உறுப்பு அந்தந்த வேலையை செய்துக்கும். உங்களுக்கு கண்ணில் எதனா பிரச்சனைனா அதுவே என்ன பண்ணும், பிளிங்க் பண்ண ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு கை காலில் எதனா பிரச்சனை அதுவே உங்களுக்கு வலிகளை கொடுக்க ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு உடலில் எதனா பிரச்சனை உபாதைகளை எதனா ஒரு சிம்டம்ஸை கொடுத்துரும். அது என்னென்னா என்னை காப்பாற்றுன்ற மாதிரி தான். இப்போ நம்ம குழந்தைங்க அழுத பால் கொடுக்க மாட்டோமா, ஒரு விஷயம் ஒரு செடி வதங்குச்சுன்னா தண்ணி ஊற்ற மாட்டோம். அதே மாதிரி தான் இந்த உடல் அற்புதமான படைப்பு இந்த உலகத்திலே. ஆனால் நம்ம இது வரைக்கும் உங்களை நீங்கள் நேசிக்கிறீங்களா? கண்டிப்பாக நேசிச்சதே கிடையாது. உங்களை நீங்கள் ரிசர்ச் பண்ணி பாருங்கள். அதுதான் ஹிப்னாட்டிசம். ஆக்சுவலி ஒருத்தவங்க பேசுனா ஒரு ஆளால் தூங்க முடியுமா? தூங்கவே முடியாது. ஆனால் ஹிப்னாட்டிசத்தை தூங்க முடியும். அதாவது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, மந்திர வார்த்தைகள், மயக்குகின்ற வார்த்தைகள், வசீகரிக்கும் வார்த்தைகள், இந்த மாதிரி வார்த்தைகளில் பல விதம். அது இந்த விதத்தை எல்லாமே வருது தான் ஹிப்னாட்டிசம். நீங்கள் ஒரு விஷயத்தை பயிற்சி பண்ண என்ன ஆகும் தெரியுமா? நம்ம ஒரு 10 பேருக்கு பண்ணியிருப்போம். இதே ஒரு 100 பேருக்கு பண்ண சொல்லுவோம். அதே விஷயம் இன்னும் பர்ஃபெக்டாக வர ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி தான் நாங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறீங்க. எந்த வித கத்தி எதுவுமே அப்படி எதுவும் மருந்துமே கிடையாது. உன்னோட விஷயத்த நீ எக்ஸ்பிளைன் 100% என்கிட்ட சொல்லிட்டுனா உங்களுக்கு 100% ரிப்ளை உடனே ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும். இதில் 1 or 2 days வரும். நீங்கள் இல்லை 10 days வரும். நீங்கள் எவ்வளோ நாள் எடுத்தாலும் எந்த வித பக்க விளைவுகளும் வராது. எல்லா நோய்களோட தன்மைகளை உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணி உங்களுக்கு அதோட ஃபீலிங் என்னன்னு தெரிய வச்சிடணும். அதை தெரிய வச்சிட்டாலே உங்களுக்கு அது நோய் இல்லை, உங்களுக்கு சர்வசாதாரணமாக அது உங்களோட குறைபாட சிம்டம்ஸ் கொடுக்குதுன்ட்டு நீங்கள் அலர்ட் ஆகிடுவீங்க. இதுதான் ஹிப்னாட்டிசம் உள்ள ட்ரீட்மெண்ட்டுக்குள்ள எக்ஸ்ப்ளனேஷன். யுத்தி என்னென்னா ஒருத்தவங்களை வந்து கவனத்தை வந்து சிதறடிக்காத, எங்களையே கூர்மையாக கவனிக்கிறது. அவங்க ஆழ்நிலைக்கு போனால் கூட அவங்களோட அதாவது அவங்களோட அசைவுகளை அசைவற்ற நிலையில் உடல் இருக்கும், மனசும் தளர்வற்ற நிலையில் இருக்கும். ஆனால் செவிகள் மட்டும் எங்களோட கண்ட்ரோலில் இருக்கும். நான் சொல்கிறத மட்டும் கவனிக்கிற அளவுக்கு செவிகள் கமெண்ட்ஸ் போட்டுரும். நீங்கள் இப்போ எப்படி நம்ம ஒரு படம் பார்க்குறோன்னாலே படம் தான் பார்க்குறோன்னு நினைப்போம். ஆக்டருக்கு தான் இம்பார்ட்டன்ட் கொடுப்போம். அதுக்கு பின்னாடி சவுண்டை விட்டுருவோம், அதுக்கு பின்னாடி இருக்கிற ஸ்க்ரீன்ஸ் ப்ளே விட்டுருவோம். அது நிறைய விஷயம் இருக்கும், அட்மாஸ்பியரு, அதுக்கு பிறகு உங்களுக்கு அந்த லொக்கேஷன்ஸ் இதெல்லாம் விட்டுருவோம். அதே மாதிரி தான் இங்கே என்ன பண்ணுவோம், படிப்படியாக உங்களோட கண்களை அயற்சி நிலையில் எடுத்துன்னு போயிடுவோம். இயல்பாக உங்கள் செவிகள் வந்து செமி லெவலில் வச்சுருவோம். யார் என்ன கற்றுனாலும் கேட்காது, நான் சொன்னால் மட்டும்தான் உங்கள் செவிகள் கேட்கும். உங்கள் உடல் அசைவற்ற நிலையில் இருக்கும், அப்படியே ஸ்டிஃபாக உங்களை உடம்புல வச்சுருவோம். அந்த மாதிரி நிலையில் தான் உங்களுக்கு பயிற்சி இது பண்ணும். ஆக்சுவலி ஹிப்னாட்டிசம் பார்த்தீங்கன்னா நிறைய நீங்கள் சொன்ன மாதிரி வெட்டுக்காயெல்லாம் நாங்கள் ரெடி பண்ண முடியாது. வெட்டுக்காயம் ஆப்ரேஷன்லாம் பண்ண முடியாது. டிசீஸ்னால் இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு சுகரு, ப்ரெஷரு, உங்களுக்கு உடலில் நீங்கள் பார்த்தே இருக்க மாட்டீங்க அந்த நோயை. கோளாறுங்க, தலைவலி வரும்னுவாங்க, டிப்ரெஸ் வரும்னுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மென்டலில் இந்த மென்டலாகவே பேசின்னு இருப்பாங்க, எல்லோரும் கோவப்படுவாங்கன்னா. ஆனால் சில வியாதிங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நல்லாவும், சில வியாதிங்க ரொம்ப நாள் எடுக்கும். அந்த மாதிரி விஷயம் தான். இதில் பண்ண முடியாதுன்னு கிடையாது. நீங்கள் சொல்லியிருப்பாங்க டாக்டர்லாம் காட் இஸ் கிரேட்னுவாங்க பார்த்தீங்களா, கடவுள் பார்த்துக்கிறதா, கடவுள் தான் பார்க்கணுன்னு. அந்த வியாதிங்க எல்லாமே இதில் குணப்படுத்தலாம்.
முடியாதுன்னு ஒன்றுமே கிடையாது. என்னோட ரிசர்ச்சில் வந்து நாங்கள் ஒருத்தர் மரணித்தவங்களே எழுந்துக்கிற அளவுக்குலாம் நாங்கள் ட்ரைனிங் பண்ணோம் தான் நாங்கள் இன்னும் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னு கேட்டிங்கன்னா மரணத்து ஒரு சொன்ன மாதிரி தான், உறங்கியவன் விழித்தால் அது உறக்கம், உறங்கியவன் விழிக்கவில்லை என்ற மரணம். அப்போ என்ன பண்ணணும், நம்ம தட்டி எழுப்புறது கிடையாது. அது ஒரு பெரிய டாபிக். அது இன்னொரு நாளைக்கு அது மரணத்தை பற்றி நான் சொல்கிறேன். அது நம்ம முன்னோர்கள் வந்து அதுக்கு எவ்வளோ ஒரு பொக்கிஷமான விஷயத்தை வச்சுக்கிறாங்கன்னு. யாரும் மரணிப்பதில்லை, அடுத்த ஜென்ரேஷன் அடுத்த ஒரு விஷயத்துக்கு அப்கிரேட் ஆகின்னு தான் போயின்னு இருக்கும். மனிதன் என்பவன் தெய்வத்துக்கு நிகரானவன், தெய்வத்தில் அருகில் இருப்பவன். அடுத்த நிலை மனிதன் என்பவனுக்கு தெய்வீக நிலை தான். அதுதான் ஹிப்னோட்டிசம்.